வேற என்னடா வச்சிருக்க நீ? என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? உனக்கு மொழி பெருமை, இனப்பெருமை, வரலாற்று பெருமை, வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா? எளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய், மாண்டு போனாய். பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் ஏண்டா மாவீர தினத்துக்கும் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அலகுகள் ரத்தம் கொடுக்கிறோம்? ஏன் கொடுக்கிறோம்? ஏன்? சாதிக்கு மதத்திற்கு ரத்தமே உண்டு, எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது. அதனால்தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது. இங்க மட்டும் அரபு நாடுகளில், மலேசியாவில், சிங்கப்பூரில், பிரிட்டனில், சுவிஸிலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே, டென்மார்க்கிலே, எல்லா இடங்களிலும் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட. உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம்? இந்த உறுப்புகளை சிதைந்து அழிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த. மாறும் பறையன் ரத்தம், என் பிள்ளை பறையன் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும், படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையன் உடம்பிலே ஓடும், இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியன் உடம்பிலே ஓடும், தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும். மாறும். ஏன்? அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும். நாதியற்று போனாயடா. உனக்கு எவன்டா இருந்தா? எவன் இருக்கான்? உனக்காக பேச எவன் இருக்கான்? எவன் இருக்கா? வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு, சிப்காடு தொழிற்சாலை நிலத்தை எடுக்கிறானா சீமான கூப்பிடு, நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு, வெள்ளத்துல மிதக்கிறானா அவனை கூப்பிடு, எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடுங்கிற. ஏன்? இப்ப தாண்டா உனக்கு தெரியுது, பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி. இதனாலதான் என் தலைவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? நமக்கென்ற ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்ற ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள்